டபுள் செயின் ஸ்டிச் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு ஃபஸ்ட்டு ஏதாவது ஒரு கலர் த்ரெட்டை வந்து நீங்கள் எடுத்துட்டு செயின் ஸ்டிச் வந்து போட்டுக்கோங்க. அந்த செயின் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் ஸ்டார்டிங்கில் போடும்போது கொஞ்சம் லாங்காக போட்டுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் நல்லாவே தெரியும். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த சைஸில் செயின் தேவைன்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு நான் வந்து ஒரு எல்லோ ஷேடில் இருக்கிற ஒரு சில்க் த்ரெட் வந்து எடுத்திருக்கேன். இதை வச்சுட்டு நான் கொஞ்சம் கொஞ்சம் லாங்காக செயின் வந்து போட்டுகிட்டே வரேன். போட்டுட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா எண்ணாட் போட்டு முடிச்சதுக்கப்புறமா இன்னொரு த்ரெட்டை எடுத்து, அதாவது வேறு கலர் த்ரெட்டை எடுத்து இந்த செயினோட மிடில் நம்ம இன்னொரு செயின் போட்டுட்டு வரணும். இதுக்கு பேர் தான் டபுள் செயின் ஸ்டிச். நீங்கள் நல்லா வீடியோவை பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒர்க் பண்ணுங்கள். எல்லா வீடியோவுமே ஃபுல்லாக நீங்கள் பார்த்ததுக்கப்புறம் ஒர்க் பண்ணுங்கள். ஏன்னா சென்டரில் நான் ஏதாவது ஒரு டிப் கொடுத்துருப்பேன். அதை நீங்கள் பார்க்காம போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த கிளாஸ் கொஞ்சம் டவுட்டாகவே தான் இருக்கும். இப்போது இது வந்து எண்ணாட் போட்டு முடிச்சிடலாம். அதுக்கப்புறமா இதோட செகண்ட் லேயருக்கு வந்துட்டு நான் இன்னொரு கலர் த்ரெட் வந்து நான் எடுத்துக்கிறேன். இது வந்துட்டு நீங்கள் ஜரி த்ரெட்டில் அவுட்லைன் கொடுத்தாலுமே ரொம்ப நல்லாயிருக்கும். ஜரி த்ரெட்டில் நம்ம ப்ளவுஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது எப்போவுமே 2 லேயர் இல்லை 3 லேயர் வந்து நம்ம கொடுப்போம். அதுக்கு இந்த மாதிரி நீங்கள் கோல்டன் கலரும் ப்ளவுஸ் சாரீக்கு மேட்ச் ஆகிற ஒரு கலரும் எடுத்து ப்ளவுஸில் ஒர்க் பண்ணும்போது டபுள் செயின் ஸ்டிச் கொடுக்கும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போது பாருங்கள், நான் டபுள் செயினுக்கு வந்து இன்னொரு கலர் த்ரெட் வந்து எடுத்திருக்கேன். இது நம்ம ஃபஸ்ட்டு போட்டோம் இல்லையா ஒரு செயின், அதோட மிடில் இருந்து இப்போது ரெண்டாவது செயின் இருக்கு இல்லையா அதோட மிடில் வரைக்கும் பாருங்கள். நல்லா ஸ்லோ பண்ணி கூட நீங்கள் பார்த்துட்டு ஒர்க் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு போட்ட செயினோட மிடில் இருந்து ரெண்டாவது செயினோட மிடில் வரைக்கும் ஒரு செயின் செகண்ட் கலர் த்ரெட்டில், அடுத்து அதோட மிடில் இருந்து மூணாவது செயின் மிடில் வரைக்கும் இன்னொரு செயின். இந்த மாதிரி சென்டரில் நம்ம போட்டுகிட்டே வரும்போது அது வந்து ஒரு டபுள் கலர் செயின் ஸ்டிச்சே தான், ஆனால் டபுள் லேயராக நமக்கு வந்துட்டு டபுள் கலரிங்கில் வந்துட்டு நமக்கு கிடைக்கும். இந்த ஹேண்டோட ஸ்ட்ரைட் லைன் எல்லாம் போடுவோம் இல்லையா, அதுக்கெலாம் இந்த மாதிரி கொடுத்தா ரொம்ப நல்லாயிருக்கும். அதோட மிடில் போட்டுகிட்டே வரணும். நீங்கள் அந்த செயின் வந்து போடும்போது கொஞ்சம் பார்த்து இழுங்க. ஏன்னா ரெண்டுமே ஒரே இடத்துல போடுறதுன்றதுனால கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிட்டு மாற்றி இழுத்துடக்கூடாது. இப்போ பாருங்கள், நான் மேலே இருக்கும்போது வந்துட்டு எனக்கு எல்லோ கலர் த்ரெட்டுமே சேர்ந்து வந்துடுச்சு. அதனால் நான் பிடிச்சி இழுக்கும்போது எனக்கு கொஞ்சம் பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள். அந்த மாதிரி இல்லாமல் நீங்கள் ரொம்ப நல்லா கேர்ஃபுல்லாக பார்த்துட்டு த்ரெட்டை வச்சு யூஸ் பண்ணி போடுங்க. ஓகே, மெத்தட் இது தான். இது வந்து நான் இழுக்கிறேன், அவ்வளோதான். அது லாக் ஆகிடுச்சு, அதுக்கு மேலே இழுக்க முடியல. ஸோ நான் அதோட அப்படியே விட்டுடுறேன். நீங்கள் ஸ்ட்ரைட் லைன் மட்டும் போடாமல் ஏதாவது ஒரு ஃப்ளவரை ட்ராப் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே இந்த டபுள் செயின் ஸ்டிச் கொடுத்துட்டு ரொம்ப ரொம்ப பெருசாக வேண்டாம், ஒரு 5 சென்டிமீட்டர் 5 to 10க்குள்ளே ஒரு ஃப்ளவரோ இல்லை ஏதாவது ஒரு ட்ராயிங் வந்து ட்ரா பண்ணிவிட்டு அதில் இந்த டபுள் செயின் ஸ்டிச் வந்து போட்டுட்டு எனக்கு ஃபோட்டோ எடுத்து வாட்ஸ்அப் குரூப்பில் சென்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி ட்ரையாங்கிள், ரவுண்டு, ரெக்டாங்குலர் இதிலெல்லாம் போட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறமா ஃப்ளவருக்கு போங்க. ஏன்னா திருப்புற இடத்துல உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் அப்படின்றதுனால உங்களுக்கு கொஞ்சம் அந்த டபுள் செயின் வந்து போடுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். இந்த மாதிரி சின்னதாக நீங்கள் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஃப்ளவரை வந்து ட்ரா பண்ணுங்கள். நீங்கள் போடுற ஒவ்வொரு டிசைனுக்குமே நல்லா நீட்டாக ஒரு சுற்றி ஒரு பாக்ஸ் போட்டுட்டு அதை வந்து கட் பண்ணுற அளவுக்கு இடம் விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் கிளாஸ் முடித்ததுக்கப்புறம் இதெல்லாம் கட் பண்ணி ஒட்டணும்.